சிவசக்தி வித்யாலய மாணவர்களின் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு களப்பயணம் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் சென்றனர். தென்காசி அடுத்த ஆவடையானூர் அருகே உள்ள பொடியானூரில் அமைந்துள்ள சிவசக்தி வித்யாலயா பள்ளியின் சுற்றுச்சூழல் மன்றம் சார்பில் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கடனாநதி அணைக்கு களப்பயணம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம், காடுகளை பாதுகாப்போம், பசுமையான சூழலை உருவாக்கும் என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மாணவர்கள் வழங்கப்பட்ட தலைப்புகளின் அடிப்படையில் நாடகம், பேச்சுப் போட்டி, வினாடி வினா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தனர். மேலும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் மாணவர்கள் வழங்கினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற வனத்துறை அதிகாரிகள் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம், காடுகளின் அவசியம், பிளாஸ்டிக் மாசுபாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்து விரிவாக விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த கள பயணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி முதல்வர் நித்யா தினகரன் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் பொறுப்பு ஆசிரியர்கள் மாரிசெல்வி மற்றும் வெற்றி செல்வி ஆகியோர்களின் வழிகாட்டுதலுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு பயனுள்ள அனுபவமாக அமைந்ததுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்புணர்வையும் வலுப்படுத்தியது. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மாணவிகள் இந்த பயணத்தில் தங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஒன்று சொன்னால் ரெஸ்பெக்டாக கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க. அதனால் இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் உங்கள்கிட்ட காட்டை ஒப்படைச்சிட்டோம். நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே போடக்கூடாது, இருந்தால் எங்களை வணக்கம். நான் சிவசக்தி வித்யாலயா ஸ்கூல் பிரின்சிபல் கரஸ்பாண்டு. இந்த பள்ளி தென்காசி மாவட்டம் ஆவடையானூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கணுங்கிறத தாண்டி கல்வியை தவிர மாணவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இங்கே ஒரு மாணவன் கற்றுக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. மாணவனுக்கு கலாச்சார தடங்களும் பதியணும் அப்படிங்கிற ஒரே விஷயம்தான் இங்கே ஒரு மெயின் கான்செப்டாக வச்சு நாங்கள் இந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் பள்ளியில் பல வகையான கிளப் ஆக்டிவிட்டி இருக்குது. அதில் எக்கோ கிளப்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த கிளப் ஆக்டிவிட்டி இல்லை மாணவர்களே தான் தலைவர்களாகவும் செயலாளர்களாகவும் உறுப்பினர்களாகவும் இருப்பாங்க. அவங்க தங்களோட விஷயங்களை எங்களுக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க பல்வேறு களப்பணிகளை செய்வாங்க. பிளாஸ்டிக் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அந்த மாதிரி நடத்துவாங்க. பள்ளியிலையும் எந்த காரணத்தை கொண்டு குழந்தைங்க பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்த மாட்டாங்க. பேக்டு ஃபுட்டு ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாணவர்கள். அது ஒரு குழுவாக அமைச்சு அவங்களே செயல்படுத்திட்டு வராங்க. அவங்க என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. மேம், இதை நாங்களே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு சமுதாயத்துக்கும் இந்த விஷயத்த சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுலேயும் காடுகள் பற்றி எங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு அதிகம் இருக்கிறதுனால எங்களோட சுற்றுப்புறத்தை பார்த்துருப்பீங்க. அதுவும் ஒரு ஒரு மினியேச்சர் காடு மாதிரி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ரொம்ப சுகாதாரமான முறையில் அவங்களே தான், நாங்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் மாணவர்களே தாங்களே முயற்சி எடுத்து இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சுற்றுப்புறத்தை சுகாதாரமாக வச்சுட்டு காடுகளோட அவசியம் எல்லாத்தையும் மாணவர்கள் தன்னுடைய இளைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு குழந்தை ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டாங்கன்னா அதை போடக்கூடாதுங்கிறத மாணவர்களே அறிவுறுத்துவாங்க. இந்த விஷயத்த சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படின்ட்டு என்கிட்ட அந்த எக்கோ கிளப் ஆக்டிவிட்டியோட அந்த மாணவ தலைவி என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சா. கடனாநதி டேமில் இருக்கக்கூடிய அந்த இடம், ஏன்னா அது வெறும் சுற்றுலாத்தலமாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் அது இயற்கையை மனிதனுக்கு மட்டுமின்றி விலங்குகளுக்குமான இடம். அந்த இடத்த ரொம்ப அசுத்தப்படுத்துகிறாங்க. அந்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் மேம். அதனால் அங்கே போயிட்டு ஒரு சின்ன விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதன்படி இப்போது இந்த களப்பயணத்தை கடனாநதி டேமுக்கு இந்த களப்பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாணவர்கள் இப்போ கிளம்பி அங்கே போக போகிறாங்க. இது நல்லபடியாக அமையணும்.
நான் கி லக்ஷ்மி சுகிதா. நான் வந்து 11th ஸ்டாண்டர்டில் சிவசக்தி ஸ்கூலில் படிக்கிறேன். நாங்கள் எங்கள் ஸ்கூலில் இருந்து இன்றைக்கி கருணாநிதி டேமுக்கு வந்து ஒரு கலை பயணம்காக வனவிலங்குகள் பாதுகாப்பு முன்னிட்டு நாங்கள் வந்து அங்கே போகிறோம். அங்கே போய் நாங்கள் நிறையா விஷயம் கற்றுக்குறோம். அதே மாதிரி நேச்சரை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக ஒரு என்விரான்மெண்டலி கான்ஷியஸ் சிட்டிசன்ஸாக அங்கே போய் நாங்கள் எங்களோட ஒர்க்கை வந்து பண்ண போகிறோம். இந்த பயணம் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் ஸ்கூல்லேருந்து நிறையா பண்ணியிருக்கோம். அதனால எங்களோட ஒர்க்கை வந்து அங்கே போய் நாங்கள் பண்ணி நாங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருக்கோங்கிறத அங்கே போய் காமிக்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது.